நடிகர் நெப்போலியன் பல வருஷங்களா அமெரிக்கால குடும்பத்தோட செட்டில் ஆகியிருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் அமெரிக்காலேருந்து ஜப்பானுக்கு தன்னோட குடும்பத்தோட கிளம்பி போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதோட இந்த நாளை தன்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வகையில் கடந்த மாதம் தன்னோட மூத்த மகன் தனுஷோட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வர்ற நவம்பர் மாதம் தன்னோட மகனோட திருமணம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட மகன் தசைசிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் வீடியோ கால் மூலமாக தமிழ்நாட்டில், அதுவும் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரப்பட்டியை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி தன்னோட மகன் திருமணம் ஜப்பானில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் அடுத்த மாதம் தன்னோட மகனோட திருமணம் நடக்க இருக்க நிலையில் இன்னைக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் தன்னோட குடும்பத்தோட அமெரிக்காலேருந்து ஜப்பானுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த போஸ்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, தமிழ் சொந்தங்களே, செப்டம்பர் 1 அன்று அமெரிக்காவில் நாங்கள் வசிக்கும் நேஷ்வில்லிருந்து எனது குடும்பத்தோடு ஜப்பானுக்கு பயணம் தொடங்கிய போது நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்து சிறப்பாக வாழ்த்துக்களை அளித்து எங்களை பாசத்தோடு வழி அனுப்பி வைத்த மகிழ்வான தருணம் எங்கள் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் நெப்போலியன் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நெப்போலியனோட மகன் தனுஷால ஃப்ளைட்டில் அதிக நேரம் பயணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கப்பல் வழியாக அமெரிக்காலேருந்து ஜப்பானுக்கு பயணம் செய்கிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது திருமணத்துக்கு 1 மாதம் மட்டுமே இருக்க நிலையில் பல நாட்கள் பயணித்து தான் அமெரிக்காலேருந்து ஜப்பானுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால கடல் வழியாக போகிற பயணத்தை நெப்போலியன் தன்னோட குடும்பத்தோட தொடங்கியிருக்கிறாங்க. நெப்போலியனோட இந்த பதிவுக்கு யூடியூப் மற்றும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட பிரபலமான இர்ஃபானும், விஜய் டிவி பிரபலமான டிஜே பிளாக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பயணம் பாதுகாப்பான பயணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்மளும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.